குட்டியாக ஒரு மினி பிளாக் பார்க்கலாம் வாங்க. புரட்டாசி மாதத்தோட முதல் நாள் எப்படி பண்ணுறேன் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டதுக்கப்புறமேட்டு ரவை கலரி, இப்போ காலையில் வேலைக்கு போகணுமா, அதனால் 8 மணிக்கு போகிறாங்க 8:30க்கு. அதனால் உப்புமா கிளறி கொடுத்து அவங்க சாப்பிட்டு கிளம்பிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் தம்பிக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும்னு பார்க்கலாம். அதுக்கப்புறமே பீக்கங்காய் பொரியலுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாம். பீக்கங்காய் பொரியலுக்கு தேவையானது பீக்கங்காய், வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, பச்சை மிளகா, தக்காளி, தேங்காய், இதெல்லாம் தேவை. அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றுனதுக்கு அப்புறமேட்டு கடுகு, பூண்டு, பச்சை மிளகா இதை நல்லா போட்டு வணங்கினதுக்கு அப்புறமேட்டு வெங்காயம் போட்டு கருவேப்பில் போட்டணும். கருவேப்பில் போட்டு லைட்டாக அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் வணங்குறதுக்கு உப்பு போடணும். இது நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு பீக்கங்காய் போட்டு நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறினதுக்கப்புறமேட்டு அதுலேயே லைட்டாக தண்ணி விடும். தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா வணங்கிட்டே இருக்கும். அது கூட லைட்டாக நல்லா வணங்கினதுக்கப்புறமேட்டு லைட்டாக மஞ்சத்தூள் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டதுக்கப்புறமேட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா கிளறி விடணும். கிளறி விட்டதப்புறம் இப்படி இருக்கும். நல்லா இதுலேயே தண்ணி விடும். தண்ணி விட்டு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமேட்டு இதுலேயே தண்ணி பார்க்கலாம். வணங்கினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நான் மறந்துட்டேன் தக்காளி போட, நீங்கள் தக்காளி போட்டுக்கோங்க. இது கூட தேங்காய் போட்டு அதுக்கப்புறம் தேங்காய் போட்டு கிளறி விடணும். அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி தழை போட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா இருக்குது. நீங்களும் இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்ச் என்னன்னு பார்க்கலாமா வாங்க. லஞ்ச் என்னன்னு பார்க்கலாம். லஞ்ச் என்னன்னா ரசம், பொரியல், பீக்கங்காய் பொரியல், சாதம், தயிர். வாங்க சாப்பிடலாம். அதுக்கப்புறம்